அந்த இரவில் கன்னியாகுமரியிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த போது மகாராணி வானவன்மாதேவியாரின் இதயத்தில் கவலைகள் வளர்ந்து கொண்டிருந்தது. எஞ்சிய வாழ்நாளை துறவு மார்க்கத்தில் கழித்துவிட எண்ணியிருந்தவளை இந்த மகாமண்டலேசுவரர் மனதை மாற்றி இங்கு அழைத்துக் கொண்டு வந்து மறுபடியும் இராஜ போகங்களுக்கும் அரசியல் சூழ்ச்சிகளுக்கும் நடுவே சிக்க வைத்து விட்டாரே. தென் பாண்டிப்புறத்தாய நாட்டுக்கோட்டையில் நான் இருப்பதன் பொருட்டு நாஞ்சில் நாட்டில் போர் ஏற்படத்தான் வேண்டுமா? சில சமயங்களில் மகாமண்டலேசுவரர் புரியாத புதிராக இருக்கிறார். இராஜ சிம்மனை தேடி இலங்கை தீவுக்கு ஒற்றர்களை அனுப்புங்கள் என்று 3 தினங்களாக அவரிடம் சொல்லி வருகிறேன். போர் ஏற்பாடும் செய்யாமல் இருக்கிறார். சமீப காலமாக இங்கேயும் கோட்டைக்கு வருவதில்லை. எப்போதாவது வந்தாலும் சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டு பதில் சொல்லாமல் வழக்கம் போல் சிரித்துவிட்டு போய்விடுகிறார்கள். உணவு முடிந்த பின் நிலா முற்றத்தில் போய் எல்லோரும் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளவில்லை. அந்த அமைதி ஒரு வகை வேதனையை உண்டாக்கிற்று. அந்த சூழலை மாற்ற விலாசினியும் பகவதியும் நிலா முற்றத்தில் நாட்டியத்தை அரங்கேற்றினார்கள். மகாராணி அவர்களது திறமையை வாழ்த்திக் கொண்டிருந்த போது நிலா முற்றத்தின் தென்பக்கம் இருந்த அரண்மனை நந்தவனத்திலிருந்து ஒரு குரூரமான கூப்பாடு எழுந்தது. அதை அடுத்து சடசடவென்று ஒரு பெரிய மரக்கிளை முறிந்து விழும் ஓசை கேட்டது. திடுதிடுவென ஆட்கள் ஓடும் காலடி ஓசையும் அரண்மனை நந்தவனத்திலிருந்து கிளம்பின. நந்தவனத்தில் மூளை கொன்றாக தீப்பந்தங்கள் மின்னிக் கொண்டிருந்தன. நிலாமுற்றத்தில் இருந்த மகாராணி உட்பட எல்லோரும் திடுக்கிட்டு எழுந்தார்கள். என்ன என்ன என்ற கேள்வி ஒவ்வொருவர் வாயிலிருந்தும் முந்தி எழுந்தது. எல்லோரும் நன்னவனத்தின் பக்கமாக மிரண்ட பார்வையால் திரும்பி பார்த்தனர். அங்கே தீப்பந்தங்களோடு வீரர்கள் ஓடுவதும் பிடி விடாதே என்ற கூப்பாடுகளும் கண்டு அவர்கள் திகைத்தனர். அடுத்த பகுதி, யார் இந்த துறவி?